Hello friends, welcome back to Gaandhakannazhagi channel. So இன்னைக்கு வீடியோல இந்த ஒரு லுக் தான் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப லேட் பண்ண வேணா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செட்டஃபில்லோட தான் இப்போ கரண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு தான். ஸோ இதோட குட்டி ரிவ்யூ வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் சுத்தமாக பிடிக்கல இது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம நுர வர மாதிரியான சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணி திடீர்னு இந்த மாதிரி நுரையே இல்லாமல் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தான் சஸ்லிக் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு, போக போக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டேன். அடுத்து வந்து எனக்கு மாய்ஸ்சரைசர் தான். ஸோ நான் எப்போவுமே வந்து கோ டு ப்ராடக்ட்னால் அது வந்துட்டு அக்ரோஃபையோட மாய்ஸ்சரைசர் தான். ஸோ அதுவுமே நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் நான் டெய்லி எல்லா வீடியோஸ்லையும் நான் காட்டுறதுனால இதெல்லாம் வந்து ரொம்ப நான் வந்துட்டு காட்டல. ஸோ அடுத்து வந்து இந்த ரான்சல் அப்படிங்கிற ஐப்ரோ கிட் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த தேர்ட் ஒன் வந்து எடுத்துருக்கிறேன். எடுத்ததும் நம்ம பிளாக் போக வேணாம், கொஞ்சம் வந்துட்டு நேச்சுரலாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி அது ஒரு ப்ரௌன் சொல்ல முடியாது, அதை விட ரொம்ப லைட் கலர், நம்ம ஐ ஷேடோக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு கலர் அது. பட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு அதுதான் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து நான் பிளாக் வந்து அப்ளை பண்ணேன். அண்ட் நான் வந்துட்டு ஐப்ரோஸ் வந்துட்டு ட்ரிம் பண்ணலை, அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னீவனாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஐப்ரோஸ் கொஞ்சம் அதனால தான் மேட்ச் பண்ணேன். ஸோ அடுத்து வந்து எல்லைகளோட கரெக்டர் தான் நான் எடுத்துருக்கிறேன், ஆரஞ்சு கரெக்டர். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு எனக்கு இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட பிரைடுக்கு கூட இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப லைட்டும் இல்லை, ரொம்ப டார்க் சர்க்கிளும் அது மாதிரி டார்க்காகவும் இல்லை, ஒரு மீடியமான ஒரு பிக்மெண்ட் தான் இருக்குது எனக்கு அண்டர் ஐஸில். ஸோ அதனால் நான் வந்துட்டு ரொம்ப லைட்டாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு டாட் வச்சாலே போதும், ஃபுல் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ நான் மேலே ஒரு டாட் தான் வச்சேன், பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிக்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. எனக்கு இது பார்க்கும்போது நமக்கு இந்த ஆரஞ்சு கலரில் ஆஞ்சநேயர் இது சந்தனம் கொடுப்பாங்களே, எனக்கு அதுதான் இது பார்க்கும்போதெல்லாம் ஃபீல் ஆகும். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துடவும் கூடாது. நமக்கே தெரியும் ஓகே இந்தளவு ஓகே அப்படின்னு. இதுக்கு மேலே நம்ம வந்து கன்சிலர் போடும்போது ஆரஞ்சு கரெக்டாக ரொம்ப நிறைய இருந்ததுன்னா நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக தெரியும், அதுக்காக தான். அதுக்கடுத்து நான் வாயை சுற்றியும் நான் வந்து போடுறேன். ஸோ ஏன்னா எனக்கு வந்துட்டு நான் எப்போவுமே அங்கே வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேன், மறந்துடுவேன். ஏன் அப்படின்னா அங்கே வந்து நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வாட்டி வந்து எனக்கு கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக அங்கே ஹேர்ஸ் இருக்குது, அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் கவர் பண்ணலாமே அப்படின்னு தான் நான் ஆரஞ்சு கரெக்டாக போடுறேன். ஏன்னா அது இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் இன்னும் பிளாக்காக காட்டுது எனக்கு, அதனால தான். அடுத்து வந்து நான் கன்சீலருக்கு 2 கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர், இன்னொன்று வந்து மெப்ளினோட கன்சீலர். ஷேட்ஸ் எல்லாமே நான் வந்து முடிஞ்ச கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இது ரெண்டுமே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஒன்று வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டு, இன்னொன்று வந்து ரொம்ப டார்க்கு. லைட் கூட பரவாயில்ல, நம்ம வந்துட்டு ஹைலைட்டுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் செம்ம டார்க் எனக்கு. ஸோ அதனால் நான் வந்துட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு என் கலருக்கு வந்து கொண்டு வரேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபுல்லாகவே வந்து இது தான் போடுறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி நம்ம ஸ்கின் டோனுக்கு கொண்டு வாங்க. ஸோ சேம் அதே வந்து நான் மேலேயும் வந்து அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து ஐ ஷேடோ போடும்போது கொஞ்சம் நமக்கு பளிச்சுன்னு தெரியணும்னா நமக்கு மேலே வந்துட்டு ஈவனாக இருக்கணும் கலர், அதனால தான். அடுத்து வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஒரு பேலட் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை நான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து வீடியோவில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன், பட் வீடியோஸில் நான் யூஸ் பண்ணது இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா வாயை சுற்றி வந்து அதை வந்து போட்டு ட்ரை பண்ணேன், எப்படி இருக்குது இது ரெண்டும் ஓகே ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஒரு பேலட் வந்து. இது வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு டெய்லி
டெய்லி யூஸ்க்குலாம் கண்டிப்பாக வந்துட்டு செட் ஆகும். வந்து தெரியவே கூடாதுன்னா இது யூஸ் பண்ணாதீங்க. நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணணும், எனக்கு ரொம்ப லைட்டாக ஒரு ப்ரெசன்டபிளாக பளிச்சுன்னு இருந்தால் போதும் அப்படின்றவங்க இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மூக்லேயும் வந்து அதை போட்டு பார்த்தேன். ஸோ என்னோட ஒரு ஷேட் லைட் வந்துட்டு நான் எடுத்து என்னோடய சீக்ஸில் மட்டும் நான் போட்டுட்டேன். அண்ட் அது வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு லைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு போக போக என்ன ஆகும்னா லாஸ்ட்டில் அது வந்து செட் ஆகிடும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக போடாமல் நான் வந்துட்டு டீ ஜோன்லேயும் என்னோடய சீக்ஸ்லேயும் மட்டும்தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு நிறைய இருக்குது, ஐ மீன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு ட்ரையான ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து டேப் பண்ணிக்கோங்க. அது வந்து உறிஞ்சி எடுத்துரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் வச்சுக்கும் அது. ஸோ மற்றெல்லாம் எடுத்துரும். பட் வெட்டில் பண்ணிங்கன்னா அது எடுக்காது. ஸோ நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து ஸ்டே குவிக்கிலேருந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து எடுத்துருக்கிறேன். பனானா லூஸ் பவுடர் கிடையாது, டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பனானா லூஸ் பவுடரை விட. ஏன்னா நமக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப அப்படியே திட்டாக தெரியாது, அதனால தான். அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளும் கூட இது. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், சீக்கிரமாக எனக்கு வந்து ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் நான் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். தென் வந்து கழுத்தில் வந்து நான் க்ரீம் போட மாட்டேன். அதனால நான் வந்துட்டு பவுடர் மட்டும் ஜஸ்ட் இது பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நான் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு அண்டர் ஐஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஷேடோ போடும்போது கீழே வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ அது வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ப்ரஷ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அங்கேயே ஒட்டக்கூடாதுல்ல. ஸோ பவுடருக்கு மேலே இதுவாகும்போது நம்ம வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஐஷேடோவும் கீழே இருக்க ஐஷேடோ அப்படியே வந்து நமக்கு கூட வந்துடும். அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் டீ ஜோன்லேயும் போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஆயில் வரும். ஸோ நான் கொஞ்ச நேரம் அங்கே ஹோல்ட் பண்ணி நம்ம பவுடர் வச்சோம்னா ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் லிப் பாம் வந்து போட மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு நிவ்யாவோட லிப் பாம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே போடலாம், நான் மறந்ததுனால நான் நடுவில் வந்து ஞாபகம் வந்தனால நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட் விங்கி அப்படிங்கிற நேமில் இருக்கிற ஐஷேடோ தான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஐஷேடோ பேலட்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா கலர்ஸுமே இருக்குது. அண்ட் அடுத்து வந்து ரொம்ப சாரி, நான் வந்துட்டு இந்த பர்பிள் ஐஷேடோ வந்து எப்படி மிஸ் பண்ணினே தெரியல, அது வந்து காணும் அந்த ஃபுட்டேஜு. அடுத்து வந்து நான் லாக்மேட் ஐலைனர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டி வந்து நான் லாக்மே வந்து யூஸ் பண்ணது காரணம் வந்து நான் எப்போவுமே எல்லா வீடியோலையுமே ஜெல் ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே அது வந்துட்டு ஈஸியாக இருக்குமான்னு தெரியலை. அதனால் நம்ம வந்துட்டு ஏன் எப்போவுமே எல்லோரும் யூஸ் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணி காட்டக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்துட்டு இந்த வாட்டி ஐலைனர் வந்து சூஸ் பண்ணேன். பட் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா நான் வந்து பல வருஷம் ஆச்சு ஐலைனர் யூஸ் பண்ணி. நான் யூடியூப்பில் வீடியோஸில் காட்டுறேனே போடுவேன் தவிர மற்றபடி எனக்கு வெளியில் வந்து எனக்கு இது கம்ஃபர்டபுள் கிடையாது. முதல்ல ரொம்ப கம்ஃபர்டபுள், இப்போ அது பழக்கம் இல்லையா, அதனால தான். ஸோ நான் வந்துட்டு ரெண்டுமே வந்து போட்டேன் மேலே. அடுத்து வந்து கீழே வந்து காஜல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ காஜலுக்கு வந்து ஃபேஸஸ் கனடாவோட காஜல். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பாஞ்சும் கொடுப்பாங்க, அதாவது நம்ம ஸ்மச் பண்ணுறதுக்கான ஸ்பாஞ்சும் காஜல் ரெண்டுமே சேர்த்தே கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஈஸியாக வந்து ஸ்மட்ஜ் ஆகிடும் டக்குன்னு, ரொம்ப க்ரீமியாக இருக்கிறதுனால. அதனால் என்ன பண்ணேன்னா ஐஸில் வரைஞ்சிட்டு அடுத்து வந்து கீழே வந்து ஸ்மச் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அதனால் அப்படின்னு. ஸோ சேம் இந்த ஐஸ்லையும் நான் அதே மாதிரி வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ரெண்டு ஐஸ்லையுமே வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஸ்மச் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து காஜல் எழுதும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வராது. ஒரு நார்மலாக திட்டாக தானே இருக்கும் நம்ம மை வைக்கும்போது, கீழே வரைக்கும் நம்ம எழுதும்போது சொல்கிறேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு கீழே நல்லா ஸ்மச் பண்ணிவிட்டு ஐ ஷேடோவில் வந்து ஒரு பர்கண்டி ஷேட் வந்து எடுத்துகிட்டு அதையும் சேர்த்தே நான் வந்து ஸ்மச் பண்ணுறேன். ஸோ இப்போ தெரியுது உங்களுக்கு ஒரு லைன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இதே நம்ம மை வைக்கும்போது எப்படி ஆகும்னா ஒரு இடத்துல வந்து டார்க்காக இருக்கும், ஒரு இடத்துல லைட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பெனிஃபிட் அதுதான், நமக்கு அந்த ஸ்பாஞ்ச் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தது. அடுத்து வந்து நான் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு வந்து தனித்தனியாக இருக்குல்ல, சில பேருக்கு தனித்தனியாக இருக்கிறதே ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ணி நல்லா நீட்டமாக வால் போட்டு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதாவது நான் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணால் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து ஜாயின் பண்ணிடுவேன். பட் வால் வந்து ரொம்ப நீட்டி வரைக்க மாட்டேன். லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் போல்டாக கொடுத்துருவேன். ஸோ ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ 2 ஐஸ்லேயுமே வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஸ்டே குவிக்லேருந்து ப்ளஷ் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அண்ட் இது ரொம்ப பிக்மெண்டட் அண்ட் அஃபோர்டபுள் கூட. இது ஐ திங்க் நான் வந்து 100 rupees அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இது ஆஃபரில் இன்னும் கம்மியாகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம பிக்மெண்ட் இது. பட் இந்தளவுக்கு எனக்கு வந்துட்டு வரும் தெரியாது. ஏன்னா நான் அவ்வளோ ஊதியும் இவ்வளோ பிளெண்ட் பண்ணியும் அதாவது கையில் இது பண்ணி தட்டியுமே எனக்கு அவ்வளோ இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா திரும்ப வந்துட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இந்த ரான்சரோட ஐப்ரோ கிட் வந்து எடுத்திருக்கேன். அது எடுத்துட்டு என் மூக்கில் வந்துட்டு நான் கான்டோர் மாதிரி கொடுத்தேன். ஏன்னா நான் எப்பவுமே அதுக்கு நோஸ் வந்து பண்ணதே இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த வாட்டி வந்துட்டு நோஸ்க்கு வந்து கான்டோர் கொடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு லைட்டாக வந்து பிடிச்சிருந்தது. அவங்க டக்குன்னு பார்க்கும்போது நமக்கு என்னமோ அங்கே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் போட போட வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து சுகரோட ஹைலைட்டர் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு உள்ளேருந்து அப்படி ஸ்கின்குள்ளேருந்து க்ளோ ஆகுற மாதிரியே ஃபீல் கொடுக்கும். ஸோ நான் லாஸ்ட் வந்து ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். அதில் பாருங்கள், அப்படியே அந்த க்ளோ வந்து சூப்பராக கொடுக்கும். ஸோ நான் வந்து மூக்கில், நெத்தியில், சின்னில் எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து சீக்ஸில் போடணுன்னு ஆசை. ஆனால் எனக்கு வந்து லைட்டாக போர்ஸ் இருக்கனால நம்ம வந்து ஹைலைட் பண்ணும்போது இந்த போர்ஸ் வந்து ஹைலைட்டாக ஆகும். அதனால நான் வந்து சீக்ஸில் வந்து போடல. அடுத்து வந்து இந்த லிப் பாம் வந்து நம்ம லேட்டாக தானே போட்டோம். ஸோ அந்த லிப் பாம் அப்படி இருக்கனால நான் வந்துட்டு அதை வந்து தொடச்சிட்டேன் டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு. தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லிப் லைனர்ஸ் எல்லாமே. ஏன்னா நான் வந்து இந்த பேலட் மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. எல்லா கலர்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதில் வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து ஒன்று ப்ரௌன் இல்லை டார்க் ரோஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து ஒரு டார்க் ரோஸ் தான் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் வந்து லிப்ஸ்டிக் உள்ளே எப்படி போடணும் இல்லை லிப்பில் இந்த மாதிரி நான் நல்லா பர்ஃபெக்டாக போட்டுடணும்னு நினைப்பேன். அப்போ தான் நமக்கு வந்து இந்த லிப் ஷேப் வந்து சூப்பராக கிடைக்கும். அடுத்து வந்து இந்த வாட்டி வந்து நைக்காவோட ஒண்டர் பஃப் அந்த ஒரு லிப்ஸ்டிக் தான் எடுத்துருக்கிறேன். பட் இது நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். எனக்கு வந்து இந்த வந்தப்பவே எனக்கு வந்துட்டு ஸ்பாஞ்ச் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா யூஸ் பண்ணாமலே இருந்துட்டேன். ஸோ இந்த வாட்டி வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன், அந்த ஸ்பாஞ்சை எடுத்துகிட்டு உள்ளே இருந்து நான் எடுத்தேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ராணி பிங்க், ராணி ரோஸ் அந்த மாதிரியான ஒரு கலர். அது செம்மையாக இருக்கும் ஃபோட்டோஸில் எல்லாமே. உங்களுக்கு அந்த லிப்ஸை வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து அது அழகாக காட்டும் அந்த ஒரு கலர் வந்து. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த கலரு. ஸோ அதனால் நான் இது வாங்கினேனே. அண்ட் ரொம்ப க்ரீமி, உங்களுக்கு வந்துட்டு ட்ரை ஆக்காது. அதே மாதிரி ஒரு ரொம்ப கிளாஸியாகவும் உங்களுக்கு காட்டாது. ஒரு செமி மேட் மாதிரி இந்த லுக் வந்து கொடுக்கும். அதாவது இந்த லிப்ஸ்டிக்கோட இதுவே அப்படி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லிப்ஸ்டிக்கு. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இதான் இந்த லிப் கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது நான் வந்துட்டு எப்பவுமே சொல்கிறது தான், எனக்கு ஐலாஷ் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ மஸ்காரா யூஸ் பண்ணுறவங்க மஸ்காரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி வந்து யாரும் லேஷஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஸோ மஸ்காரா யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மஸ்காரா விட ஐலாஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ஐலாஷ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஐலாஷ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பொட்டு வைக்கணும். ஸோ பொட்டுக்கு நான் எப்பவுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்க ஒரு பொட்டு வந்து வச்சேன். இந்த ஒரு ரோஸ் கலர். அடுத்து வந்து நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட சாரீஸ். எனக்கு வந்து இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு மாதிரி காட்டனும் இல்லை, சில்க்கும் இல்லை, சில்க் காட்டன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாரீ தான் இது. ஆக்சுவலாக ஃபுல் ஃப்ளீட்டில் போடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம ஃப்ளீட் எடுத்தே வைப்போம், எப்போவுமே நம்ம வந்து ஃப்ளோட்டிங்கில் தானே விடுறோம் அப்படின்றதுனால நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சேன். அடுத்து வந்து ஹேர் ஸ்டைல் தான். ஸோ ஹேர் ஸ்டைலுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து லிவான் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வந்துட்டு சிக்கு எடுக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கும். அதுக்காக ப்ளஸ் ஒரு ஷைனிங் வந்து கொடுக்கும். ஸோ நான் வந்து எப்போவுமே சாரீஸ் யூஸ் பண்ணால் ஒன்று இந்த நம்ம அப்படி ரெண்டாய் சைட் பார்ட்டிஷன் எடுத்து நம்ம இப்படி பைப்பின்னல் மாதிரி போடுவோம்ல, நம்ம தலை குளிச்சாலாம் அந்த மாதிரி போட்டுட்டு நான் பின்னிடுவேன். சம்டைம்ஸ் நான் வந்து பின்ன மாட்டேன். கொஞ்சம் சின்ன ஒரு வேலை தான், நம்ம வந்து போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னா நான் வந்து பின்ன மாட்டேன். இல்லை ரொம்ப நேரம் நம்ம காலைல போனால் சாயங்காலம் வரோம்னா நான் பின்னி போட்டுருவேன். ஸோ இப்போ தான் நான் கொஞ்சம் நேரம் தானே வைக்க போகிறேன்றதால நான் வந்துட்டு பின்னலை, ஜஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரீ ஹேர்லேயே வந்துட்டு சைட் அந்த பைப்பின் மட்டும் போட்டுட்டேன்.
ஸோ நான் வந்து 2 கிளிப் குஷி கிளிப் வந்து குத்திட்டு ஒரு குட்டி பல் கிளிப் வந்து நான் போட்டேன். ஸோ கொஞ்சம் நமக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக. ஸோ நான் வந்து எப்பவுமே முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்கிட்டு தான் நான் வந்து வைப்பேன். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சப்பையாக வராமல் இந்த மாதிரி தூக்கி வரனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து ஸ்டே குயிக்கிலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு நான் ஜஸ்ட்டு குங்குமம் பதிலாக அது வச்சேன். ஸோ செயின் இயரிங்லாம் நான் வந்து மாற்றலை. நான் எப்பவுமே போட்டிருக்கேன். என்னோடய ஜுவல்ஸே வந்துட்டு நான் போட்டுக்கிட்டேன். வேறு எதுவும் பெருசாக நான் எதுவும் போடல. இந்த சாரிக்கு இதுவே சூட் ஆச்சு. வளையல் மட்டும் தான் நான் கவரிங்கில் வந்து போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சு. இந்த லுக் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். டட்டா. கண்ண 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 உருட்டி உருட்டி என்ன மறட்டுனா நான் என்ன சிறு பிள்ளையா? வில்லோடு அம்பு 2 கொல்லாமல் கொல்லும் பின்பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே. பேசி 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 வார்த்தையால என்ன தாக்குற நீ என்ன? ராஜராஜ சோழன் நான், இணையாளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நான்.